மேலறை தியானம் மார்ச் மாதம் 14ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜெரி டேல் ஸ்டோவர், மேற்கு வெர்ஜீனியா, USA. தலைப்பு: ஒரு வல்லமையான எதிர்நோக்கு. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி அப்போஸ்தலர் நடவடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் தொடங்கி 47ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காண்கிறவனோ பாக்கியவான். எமது சிறிய சமூகத்தில் 2 சபைகள், வயதான அங்கத்தவர்கள் தவிர மற்றவர்கள் இல்லாத நிலையில் தடுமாறிக் கொண்டிருந்தன. 2ம் அழிந்து போகாமல் இருக்க 2 சபை வழிகாட்டிகளும் இணைந்து செயல்பட்டு கிறிஸ்துவின் நாமத்தை ஒருமித்து உயர்த்த தீர்மானித்தார்கள். பகிர்ந்து கொள்ளும் நோக்கின் வல்லமையை உணர்ந்த எமது தலைவர்கள் அடுத்த 5 வருடங்களில் ஊக்கமான ஜெபம், மிக கவனமாக வரையப்பட்ட திட்டம், தளர்ந்து போகாமல் செய்த முயற்சி ஆகியவற்றால் எதிர்பார்த்த பலனை அடைந்தோம். விசுவாச பயணத்தில் சவால்கள் அதிகம் வந்த போதும் 2 சபையாரும் பல தியாகங்களை செய்தது 2 சபைகளும் ஒன்றாக மாற வழி அமைத்தன. இன்று 2 சபைகளும் ஒன்றாக அபிவிருத்தி அடைந்து ஒரு மண்டபத்தில் ஆராதனைகளை நடத்துகின்றன. விளையாட்டுக்கள், ஆதரவு குழுக்கள், விவாகங்கள், ஞாபக ஆராதனைகள் ஆகியவற்றின் வழியாக சபைகளின் ஐக்கியம் இறுக்கமாகி மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் ஆதரவளிக்கிறார்கள். இந்த பயணம் முழுவதிலும் இன்றைய மகுட வாக்கியம் முழுமையாக செயல்பட்டது. சமூகத்திற்கு நம்பிக்கையின் ஒளிவிளக்காக எமது சபையை கட்டி எழுப்பியிருக்கிறோம். ஜெபம். அன்பான தகப்பனே, எமது சமூக அபிவிருத்தி சேவை செய்ய ஒற்றுமையாக ஒரே நோக்குடன் செயல்படுவதற்கு உங்கள் வழிநடத்தலை தேட உதவி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளுடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிந்து எனது சமூகத்தை நான் கட்டி எழுப்புவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.